இட்லிக்கு எத்தனை வகையான சட்னி வச்சாலும் இந்த இட்லி பொடியை வச்சு சாப்பிட்டாதாங்க நமக்கு திருப்தியாகவே இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் இட்லி மேலே இட்லி பொடியை நல்லா தடவிட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்தை பொன்னிறமாக வறுத்து பிளேட்டுக்கு மாற்றிருங்க. அதே கப்பாலே அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பையும் வறுத்து பிளேட்டுக்கு மாற்றிருங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வறுத்து பிளேட்டுக்கு மாற்றிருங்க. இப்போ அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 15 வரமிளகாய் சேர்த்து இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து பிளேட்டுக்கு மாற்றிருங்க. அரை கப் அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு காய வச்சு இந்த மாதிரி வறுத்து பிளேட்டுக்கு மாற்றிருங்க. இப்போ 2 டீஸ்பூன் போல் எண்ணெய், 1 கட்டி பெருங்காயம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயிலே 6 பல் பூண்டை தோல் உரித்து இடித்து சேர்த்து பொன்னிறமாக வறுத்த பொருளோட 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இட்லி பொடி லவர்ஸ் மறக்காமல் ஐஃபை கொடுத்துருங்க. ரெசிபி பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டிடுங்க. பாய்.